ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு திருப்பாவையுடைய 18ஆம் பாடல். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயில் நங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் அழகாக நந்தகோபனுடைய பெருமைகளை பாடி அந்த நந்தகோபனுடைய மருமகளாக இருக்கக்கூடிய நப்பின்னையே நீ கதவு திறவாய் அப்படின்னு சொல்லி அவளை வர்ணிக்கிறாள். கந்தம் கமழும் குழலி அந்த சீரார் வளை ஒலிப்ப திறவாய் அப்படின்னு அழகாக சொல்கிறான். இதில் என்னென்னா, இந்த நப்பின்னை அவள்தான் கண்ணனுடைய பாரியா, மகாலட்சுமியோட அம்சம். அவள் மூலமாகத்தான் பகவானை அடைய வேண்டும் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்கான். அதாவது என்றைக்குமே தாயார் மூலமாகத்தான் நாம் பெருமாளை அடையணும். நம்ம சாதாரணமாக ஒரு வார்த்தை கேட்டிருப்போம், சிபாரிசு அப்படின்னு. சிபாரிசு அப்படின்ற வார்த்தையுடைய பொருளே ஸ்ரீபாரிசு, அதாவது பகவான்கிட்ட நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுறா தாயார், அதுதான் ஸ்ரீபாரிசு, அது சிபாரிசுன்னு ஆயிடுது. அதனால் தாயாரை முதலில் நாம் சரணடைவதன் மூலம் பெருமாளிடம் தாயார் நம்மை சேர்த்து விடுவார். இதுதான் இதில் இருக்கிற தாத்பரியம். இப்போது இந்த விஷயத்துக்கு பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தா, பகவத்கீதையில் சொல்லப்போனால் தாயாரை பற்றி எங்கேயுமே சொல்லப்படவில்லை. ஏன்னா பகவத்கீதையோடைய கான்டெக்ஸ்டே கடமையை எப்படி செய்யணும், எப்படி உலகம் உருவாச்சு, அது பகவான் எப்படிப்பட்டவர், அவருடைய பெருமைகள் அப்படின்னு வரும்பொழுது, அனைத்தும் பகவானுக்குள் அடக்கம் அப்படின்னு எல்லாம் வரும்பொழுது நிறைய இடங்களில் பெருமானை மாதவன் மாதவன் அப்படின்னு விழிச்சிருக்கா. மாதவன் என்றால் மகாலட்சுமியின் கணவன் அப்படின்னு தெரியறது. அதற்காக மகாலட்சுமியின் கணவன் என்பதை எங்கெல்லாம் கூப்பிட்டிருக்கிறார்கள்னா, பாண்டவர்களோட கூட இருக்கக்கூடியவன் மகாலட்சுமியின் கணவன், பாண்டவர்களுக்கு வெற்றியை தரக்கூடியவன் அப்படின்ற கான்டெக்ஸ்டில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்போது இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதாவது 10வது அத்தியாயம் விபூதி யோகத்தில் 34வது ஸ்லோகம். மிருத்யு சர்வஹரச்சாஹம் உத்பவச்ச பவிஷ்யதாம் கீர்த்தி ஸ்ரீர்வாக்ச நாரீணாம் ஸ்மிருதிர் மேதா திருதிஷமா அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது பகவான் அவர்தான் எல்லாவற்றையும் விழுங்கக்கூடிய அந்த மிருத்யுவாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் தோற்றுவிக்கும் துவக்கமாகவும் இருக்கிறார். அவர் இனிமே வரக்கூடிய பொருட்களோட பிறப்பிடமாகவும் இருக்கிறார். ஸோ எல்லாமே பெருமாளை சேர்ந்தது. இதெல்லாம் சொல்லிட்டு பெருமாள் என்ன சொல்கிறார், பெண்களில் இருக்கக்கூடிய முக்கியமான 7 குணங்களை சொல்கிறார். அந்த குணங்களாகவும் நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதில் அவர் சொல்கிறது கீர்த்தி. கீர்த்தினா கீர்த்தி, அதாவது ஒருத்தருடைய பெருமைகள். ஸ்ரீனா லக்ஷ்மி, லக்ஷ்மியோடைய அந்த ப்ராஸ்பெரிட்டி. அடுத்தது வாக்குனா பேசக்கூடியது, நல்ல பேசுறது. இவைகள் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 குணங்கள். இவை தவிர ஸ்மிருதினா ஞாபகம் வச்சுக்கிறது, மேதானா புத்திசாலித்தனமாக இருக்கிறது, திருத்தினா தைரியமாக இருக்கிறது, க்ஷமானா மன்னிக்கும் தன்மையுடையது. இப்போ இதில் பார்த்தேன்னா இந்த எல்லா விஷயங்களுமே தாயாருக்கு இருக்குது. இங்கே அவர் சொல்லக்கூடியது தாயார்கிட்ட இருக்கக்கூடிய பெண்களுக்கே உரித்தான பெருமையான குணங்களாகவும் நான் இருக்கிறேன் அப்படி சொல்கிறார் இல்லையா. அதனால் தாயார்கிட்ட இருக்கக்கூடிய அந்த க்ஷமா எனப்படும் மன்னிப்பு தன்மை, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம நேர போய் தாயார்கிட்ட சரணடைந்து சரணாகதி பண்ணி, தாயே நான் எத்தனையோ தப்பு பண்ணியிருக்கேன், அதுக்கெல்லாம் தண்டனையெல்லாம் கொடுத்தா எனக்கு தாங்க முடியாது, அந்த தப்பெல்லாம் எனக்கு மன்னிச்சு என்னை நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு தாயார்கிட்ட சரணடைந்தால், தாயார் பெருமாள்கிட்ட போய் இதை பாருங்க, நம்ம குழந்தை தப்பு பண்ணியிருக்கு, அதை கொஞ்சம் மன்னிச்சுடலாம், அதுக்கு நல்லது கொடுக்கலாம் அப்படின்னு சிபாரிசு பண்ணுவா இல்லையா. அந்த முகமாக பெருமானை அடைவதற்கு தாயார் வழி செல்கிறோம். அந்த தாயாருக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்மைக்கே
உரித்தான அந்த 7 பெரிய குணங்களாகவும் பெருமானே இருக்கிறார். அதாவது பெருமாளும் தாயாரும் வேறு வேறு இல்லை. நம்ம தாயார் மூலமாக பெருமாளை அடைகிறோம். அந்த பெருமாளுக்குள்ளே தான் அந்த தாயார் இருக்கிறார். அப்படியாக நமக்கு பெருமானிடம் அடைய வழிகாட்டும் அந்த கருணை மிக்க தாயாரை சரணாகதி பண்ணி அதற்கு பிறகு அவள் மூலமாக பகவானிடம் சரணடைந்து உய்வோமாக. ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.